Hello, my dear viewers. Vanakkam, Vandanam, Namaskar. This is Lata from Botany Department in Vidyalakshmi YouTube channel. So today we are going to see the topic that is your microspores and pollen grinds and male gametophyte. So previous class la நம்ம TS of mature anther-ஓட நம்ம முடிச்சிருந்தோம் இல்லீங்களா? So இன்னைக்கு வந்து microspores, pollen grinds and male gametophyte அப்படிங்கிற டாபிக்கை பத்தி பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ மைக்ரோஸ்போர்ஸ் அண்ட் போலன் கிரைன்ஸ் அப்படிங்கிற இந்த டாபிக் உள்ள பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நிறைய 1 மார்க் கொஷின்ஸ் இருக்குது ஓகேங்களா. ஸோ அது போக வந்து வாட் இஸ் த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் போலன் கேட் ஸ்போரோ பொலனின் ஸோ அந்த மாதிரியான 2 மார்க்ஸ் கொஷினும் அதில் இருக்குது. நெக்ஸ்ட் வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ மேல் கேமிட்டோஃபைட் எக்ஸ்பிளைன் அபவுட் மேல் கேமிட்டோஃபைட். ஸோ அதுலேயும் நிறைய டயக்ராம்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதெல்லாம் நம்ம இந்த கிளாஸ்ல பார்க்க போறோம் ஓகேங்களா. So microspores and pollen grain. So what is the microspore? Already நம்ம அதை பார்த்துட்டோம். So microspores அப்படிங்கிறது ஒரு எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா that is formed from microspore is formed from that is a microspore mother cell, isn't it? So microspore அப்படிங்கிறது so actually MMC அப்படின்னு சொல்றோம் இல்லையா, மைக்ரோஸ்போர் மதர் செல். ஸோ தட் இஸ் அண்டர்கோயிங் த டிவிஷன்ஸ். ஸோ என்ன டைப் ஆஃப் டிவிஷன்ஸ் நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ தட் இஸ் அண்டர்கோயிங் த மியாட்டிக் டிவிஷன்ஸ். ஆக்சுவலி தட் இஸ் அண்டர்கோயிங் மியாட்டிக் டிவிஷன். ஸோ மியாட்டிக் டிவிஷன் நடந்து நமக்கு 4 ஹாப்ளாய்டு மைக்ரோஸ்போர்ஸ் ஃபார்ம் ஆகும் இல்லைங்களா. 4 haploid microspores are formed. Okay. So இந்த மைக்ரோஸ்போர் தான் நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா this is well developed to form. இந்த மைக்ரோஸ்போர்ல இருந்து தான் நமக்கு போலன் கிரைன்ஸ் உருவாகும். போலன் கிரைன்ஸ் உருவாகும். இது நமக்கு நல்லா தெரியும் இல்லையா. ஸோ மைக்ரோஸ்போரோட ஸ்ட்ரக்சர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னா மைக்ரோஸ்போர்ல என்ன இருக்கும் அப்படின்னா செல் வால் இருக்கும், உள்ள வந்து புரோட்டோபிளாசம் இருக்கும். ஸோ திஸ் இஸ் த புரோட்டோபிளாசம். இது ஃபுல்லா என்ன இருக்கு அப்படின்னா புரோட்டோபிளாசம் அண்ட் தே ஹாவ் த செல் வால். த செல் வால் இஸ் பிரசன்ட் பட் த செல் வால் இஸ் நாட் வெல் டெவலப்ட். ஓகேவா, ஃபுல்லா டெவலப் ஆயிருக்காது ஓகேங்களா. நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இல்ல ப்ராமினன்ட் நியூக்ளியஸ் வந்து இருக்கு ஓகேவா. இப்போ நம்ம எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம்னா இந்த நியூக்ளியஸ்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் ஓகேங்களா. ஸோ இதுல இந்த மைக்ரோஸ்போர் அப்படிங்கிறது நல்லா டெவலப் ஆகி எப்படி போலன் கிரைன்ஸா அது மாறுது, அதுல என்ன பார்ட்ஸ் எல்லாம் இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். So microspores are the immediate product of meiosis அப்படின்னு சொல்றோம். That is the immediate product of meiosis. ஏன்னா microspores are the immediate product of meiosis of the microspore mother cell. ஓகேவா. So அந்த MMC அப்படிங்கிற அந்த microspore mother cell meiotic division that is called by reduction division நடந்துதான் நமக்கு microspore form ஆகுது. Okay. So whereas the pollen grains are derived from the microspore. நம்ம சொன்னேன் இல்லைங்களா. So இந்த pollen grains அப்படிங்கிறது எங்க இருந்து வருது? microspores இருந்து வருது ஓகேங்களா. the microspores have the protoplast. ஆக்சுவலா இது ஃபுல்லா வந்து என்ன இருக்கும் அப்படின்னா so well developed protoplast இருக்கும். that protoplast is surrounded by wall. so this is surrounded by a single layer. okay, the single layer of protective layer அப்படின்னு சொல்றோம். அந்த single layer அதுல இருக்கு which is yet to be fully developedங்கறா. என்ன சொல்றோம் அப்படின்னா மைக்ரோஸ்போர் வந்து so ஃபுல்லா வந்து ஒரு லேயரால கவர் ஆயிருக்கு. so அந்த லேயர் வந்து not well developed அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. so அதான் meaning. The pollen protoplast consists of dense cytoplasm with a centrally located nucleus. இப்போ நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா போலன் கிரைன்ஸ் பத்தி பார்க்க போறோம் இல்லையா. சோ இப்போ இந்த போலன் கிரைன்ஸ் அப்படின்னா இந்த மைக்ரோஸ்போருக்கும் போலன் கிரைன்ஸ்க்கும் நமக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கணும் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா சோ மைக்ரோஸ்போர்ல இந்த அவுட்டர் லேயர் இருக்கு. இது போலன் கிரைன்ஸா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னா they have a 2 layers are formed. okay, so what about the inner layer அப்படின்னு பாத்தீங்கன்னா that is a intine. the outer layer is called as a exine. okay, so இன்னர்ல இருக்கக்கூடிய இந்த லேயர் பாத்தீங்க அப்படின்னா that is a intine. So next we are going to see so what are the difference between intine and exine. okay, so இதுக்கு பேரு வந்து intine அப்படின்னு சொல்றோம். so இந்த outer layer பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். this is a very strong layer இல்லைங்களா. so இதுக்கு பேரு வந்து exine. okay, புரிஞ்சுதுங்களா இப்போ? could you understand? okay, next we are going to see so what are the structure inside the pollen grains அப்படின்னு நம்ம பார்க்கலாம்.
Okay, so this is the structure of pollen grains. In the structure நம்ம clear-ஆ தெரியுது. So what is the exine அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, so this is the exine layer இல்லையா? So இந்த மாதிரி வருது இல்லைங்களா, அந்த curve மாதிரி வருது இல்லையா, இதெல்லாம் வந்து என்னது அப்படின்னா this is the exine and inner layer is called this is the intine. Okay, அப்ப இது ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய difference, what are the difference between exine and intine? ஓகேவா? அப்படின்னு பார்க்கும்போது exine is the outermost layer or outer layer அப்படின்னு நம்ம சொல்றோம். So intine அப்படிங்கிறது இன்னர் லேயர். ஓகேவா? சோ இப்போ அந்த அவுட்டர் லேயர் எப்படி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் வெரி வெரி திக். ஓகேவா? ரொம்ப திக்கா இருக்கு பிகாஸ் தட் இஸ் a protective லேயர் இல்லையா, ரொம்ப திக்கா இருக்கு. இன்டைன் பாத்தீங்க அப்படின்னா திஸ் இஸ் வெரி வெரி thin layer, but the exine is made up of different cell wall material, that is a pollen wall material, and inner layer, that's a intine, is also made up of different pollen wall material. So அது என்ன மெட்டீரியல் அப்படின்னு நீங்க பாத்தீங்க அப்படின்னா the intine is made up of pectin, hemicellulose, cellulose and callose with protein. Callose ஓட என்ன இருக்கும் அப்படின்னா புரோட்டீனும் அதுல இருக்கும். ஓகேவா? சோ இதெல்லாம் எதுல இருக்கு அப்படின்னா இந்த இன்டைன்ல இருக்கு. ஓகே, சோ இன்டைன் வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கு, தட் இஸ் எலாஸ்டிக் இன் நேச்சர் உண்டு. இன்டைன் வந்து எலாஸ்டிக் இன் நேச்சரா இருக்கிறதுனால தான் அந்த ஜெர்மினேஷன்ஸ் ஆஃப் த போலன் கிரைன்ஸ் அப்போ அது என்ன ஆகுது அப்படின்னா they have to form a pollen tube. இதுல இருந்து என்ன உருவாகும் அப்படின்னா போலன் டியூப் வந்து நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகேவா? பிகாஸ் தட் இஸ் எலாஸ்டிக் இன் நேச்சர். இதே இது எக்ஸைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா so the exine is made up of, that is a cellulose. Cellulose is common for that. ரெண்டுக்குமே வந்து cellulose வந்து இன்டைன்லயும் இருக்கு, எக்ஸைன்லயும் இருக்கு. This is a very important one mark question. So what is the pollen wall material in the both, அதாவது அவுட்டர் லேயருக்கும் இன்னர் லேயருக்கும் இருக்கக்கூடிய ஒரு காமன் செல்வால் மெட்டீரியல் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்லுலோஸ். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்போரோபொலனின் அண்ட் போலன் கிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ரெண்டு போலன் வால் மெட்டீரியல் வந்து இதுல பிரசண்டா இருக்கு. ஸோ அதனாலதான் எக்ஸைன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா ரொம்ப ப்ரொடெக்டிவ் லேயரா இருக்கு. தே ஹாவ் டு ப்ரொடெக்ட் த இன்னர் கண்டென்ட் ஆஃப் த போலன் கிரைன்ஸ். உள்ள இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸையும் புரோட்டோபிளாசத்தையும் சைட்டோபிளாசத்தையும் அதுல இருக்கக்கூடிய அந்த வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஜெனரேட்டிவ் செல் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே அது வந்து என்ன பண்ணுது அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்கா வந்து ப்ரொடெக்ட் பண்ணி வச்சிருக்குது. ஓகேங்களா? சரி, வாட் ஆர் த டிஃபரன்ஸ் பிட்வீன் தட் அப்படின்னு பார்க்கும்போது த எக்ஸைன் இஸ் அவுட்டர் லேயர், intine is the inner layer. Exine is a very thick, inner layer வந்து, that is a intine is a very very thin because the presence of the chemical, that is here cell wall materials அப்படின்னு சொல்றோம். pectin, hemicellulose, cellulose, callose and protein. Callose along with the protein is present in intine. And what about in the exine அப்படின்னு பார்க்கும்போது cellulose and வந்து sporopollenin, pollen kit is present. இந்த மூணு செல் வால் மெட்டீரியலும் pollen wall மெட்டீரியலும் இங்க பிரசன்டா இருக்கு அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் இதுல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க ஒரு germ pore அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா இருக்கு. இதுல பாருங்க, this is a germ pore. ஓகே, சோ இப்போ இன்னொன்னு என்ன அப்படின்னா இந்த இன்டைன்ல இருக்கக்கூடிய அந்த திக்கனிங், இன்டைன் அப்படின்னா இன்டைன்ல இருக்கக்கூடிய அந்த திக்கனிங் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா so that is வந்து யூனிஃபார்ம் இன் திக்கனிங் அப்படின்னு நம்ம சொல்றோம். தட் இஸ் யூனிஃபார்ம் இன் திக்கனிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா சோ எல்லா இடத்துலயுமே அந்த திக்கனிங் வந்து ஈவனா இருக்கும், எல்லாம் வந்து ஒரே அளவு திக்கனிங்ல வந்து இருந்துச்சு அப்படின்னா அது யூனிஃபார்ம் இன் திக்கனிங் அப்படின்னு சொல்றோம். பட் வாட் அபவுட் இந்த எக்ஸைன்? எக்ஸைன்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா சில இடங்கள்ல இந்த திக்கனிங் கிடையாது. இப்ப இங்க பாத்தீங்கன்னா திக்கனிங் இல்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா திக்கனிங் இல்ல இல்லையா. ஆக்சுவலா ஸ்போரோபொலனின் அப்படிங்கிறது ஒரு திக்கான செல்வால் மெட்டீரியல். சில இடங்கள்ல மட்டும் அந்த திக்கனிங் வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கு. ஓகேவா? சோ wherever the sporopollenin thickening is absent in the wall, so that is called by germ pore அப்படின்னு சொல்றோம். அதுக்கு என்ன பேரு? germ pore. ஓகேவா? சோ germ pore அப்படிங்கிற அந்த ஸ்மால் ஹோல் வழியா தான் நமக்கு இன்டைன் வந்து as a pollen tube ஃபார்ம் பண்ணி வெளியில வர முடியுது. ஓகேவா? சோ எப்போ அந்த போலன் டியூப் ஃபார்ம் ஆகும் அப்படின்னா when that is shed on the stigma. இப்போ இது ஸ்டிக்மா அப்படின்னா சோ இந்த ஸ்டிக்மால போலன் கிரைன்ஸ் வந்து விழும் இல்லைங்களா. that is a process of fertilization அப்படின்னு சொல்றோம். இந்த போலன் கிரைன்ஸ் இங்க வந்து விழுந்து அதுக்கப்புறம் இது ஜெர்மினேஷன் ஆகி they have to form the pollen tube. ஓகே, அப்போ இந்த எது வழியா அந்த உள்ள இருக்கக்கூடிய
அந்த இன்டைன் வரும் அப்படின்னா இன்டைனுக்கு வர்றதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா germ pore வழியா வரும். இந்த germ pore வந்து so that is presence of germ pore is based on the different. அதாவது ஒரு பிளான்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு germ pore இருக்கும், சில இதுல 2 germ pore இருக்கலாம், சில இதுல more than 2 கூட இருக்கலாம். ஓகேங்களா? பட் இன்டைன் எது வழியா வருது அப்படின்னா germ pore வழியா வருது. ஓகே, where the sporopollenin thickening is absent அப்படின்னா in germ pore. germ poreல sporopollenin thickening வந்து absent ஆ இருக்கு. This is very important one mark question. ஓகேவா? இது வந்து இம்பார்ட்டன்டான ஒரு one mark question. இந்த germ pore எப்படி இருக்கலாம் அப்படின்னா சில இடங்கள்ல வந்து குட்டியா இருக்கும், ரவுண்டா இருக்கும், தின் ஏரியாவா இருக்கலாம். பட் சம்டைம் இந்த ரவுண்டா இருக்கிறது என்ன ஆகும் அப்படின்னா எலாங்கேட்டட் ஆயிரும். ஓகேவா? கொஞ்சம் நீண்டு போயிடும். அப்படி நீண்டு இருந்துச்சுன்னா அதுக்கு பேரு ஃபரோன்னு சொல்றோம். ஓகேவா? சர்க்கிளா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேரு germ pore அப்படின்னு சொல்றோம். அதே கொஞ்சம் எலாங்கேட்டடா இருந்துச்சு அப்படின்னா that is called by furrow. ஓகேங்களா? ஓகே, so we will see that நம்ம புக்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படிங்கறத நம்ம லைன் பை லைன் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். So intine is a thin. Intine நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். This is a very thin and uniform and வந்து made up of pectin, hemicellulose, cellulose and callus together with protein. ஓகேவா? callus அப்படிங்கிற அந்த pollen wall materialோட என்ன இருக்குன்னா புரோட்டீனும் இருக்கு. so protein which is identified protein, the protein இருக்கிறதுனால so they can identify that என்னது their own species. அதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அதை அக்செப்ட் பண்ணும். so the exine is a thick and made up of cellulose, sporopollenin and pollen gate. so இதை நம்ம வந்து ஒரு டிஃபரன்ஸ் பிட்வீனா படிச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். we can easily keep it in our mind. Okay, the exine is not uniform. ஏன் யூனிஃபார்மா அது இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ ஒரு இடத்துல ரொம்ப தின்னா இருக்கு, அந்த இடத்துக்கு பேர் தான் என்ன பேரு germ pore அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, thin at the certain areas. when these thin areas are small and rounded it is called as a germ pore. okay, when that is elongate, எப்ப அது ஒரு elongate-ஆ மாறுதோ அப்ப நம்ம என்னன்னு சொல்றோம், that is called by a furrows னு சொல்றோம். ஓகேங்களா? it is associated with germination of pollen grains. ஓகேவா? எது associated? இந்த germ pore is associated. ஓகேவா? ஏன்னா germ pore இல்ல அப்படின்னா டெஃபினட்டா அங்க ஒரு pollen tube ஃபார்ம் ஆகி வெளியில வர்றதுக்கு இடமே இல்ல இல்லைங்களா? அப்ப germ pore is that is associated with the germination of the pollen grains. The sporopollenin is generally absent in the germ pore. So already I said this is a very important one mark question. Okay, the surface of the exine. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது என்ன அப்படின்னா இந்த எக்ஸைன் சொன்னோம் இல்லைங்களா? ஸோ எக்ஸைன் நம்ம வரையும் போதே எப்படி வரைகிறோம்? இன்டைன் நல்லா ஸ்மூத்தா வரைகிறோம். ஸோ எக்ஸைனை வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்வ் மாதிரி நம்ம இப்படி வரைகிறோம் இல்லைங்களா? இதை சுத்தி வந்து ஸோ திஸ் இஸ் நாட் யூனிஃபார்ம்லி திக்னஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். பட் அதனுடைய அந்த பேட்டர்ன் பார்த்தீங்க அப்படின்னா தட்ஸ் அ டிஃபர் ஃப்ரம் தட். இது கொஞ்சம் ஸ்மூத்தா இருக்கு, அது கொஞ்சம் வளைவா வருது இல்லைங்களா? ஸோ அப்போ இந்த பேட்டர்ன் சொல்றோம் இல்லைங்களா? இதுக்கு பேர் தான் வந்து the surface of the exine is either ஸ்மூத்தா இருக்கலாம் இல்ல sculptured அப்படின்னா சில வடிவங்களை கொண்டதாக இருக்கலாம். ஓகேவா? சோ அது பாக்குறதுக்கு ஒரு மாதிரியான ஒரு வடிவங்கள், அந்த பேட்டர்ன் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஷேப், சோ அந்த பேட்டர்ன் வந்து மாறுது. அதான் ஸ்கல்ப்சர்ட் இன் வேரியஸ் பேட்டர்ன்ஸ். வேற பேட்டர்ன்ஸ்ல அது இருக்கு. சில இது பாத்தீங்க அப்படின்னா ராட் லைக் ஒரு குச்சி மாதிரி நமக்கு தெரியலாம். சில இஸ் க்ரூட், வாட்ரி, பஞ்சுவேட், அந்த மாதிரி வந்து பஞ்சுவேட் நம்ம வந்து எப்படி வந்து ஒரு கொஸ்டின் மார்க் போடுறோம் இல்லைங்களா? ஸோ அந்த மாதிரியான டிஃபரெண்ட் ஷேப்ல வந்து அது இருக்கலாம் அப்படிங்கிறோம். ஸோ we will see the pictures in next slide. Okay, see that exine sculpture patterns. ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஸ்மூத்தா இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்மூத், ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு, இல்ல எந்த டிசைனுமே நம்மளால பார்க்க முடியல இல்லைங்களா? பிளைனா இருக்கு. ஸோ ராட் லைக் அப்படின்னு சொல்லும் போது உள்ள பாருங்க குட்டி குட்டியா வந்து குச்சியா இருக்குது இல்லைங்களா? ஸோ இதெல்லாம் ராட் லைக் ஷேப். அண்ட் க்ரூட் அப்படின்னு சொல்லும் போது எப்படி நம்ம வந்து ஃப்ரூட்ஸ் எல்லாம் அழகா ஆரஞ்சு எல்லாம் அரேஞ்ச் ஆயிருக்கு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேப்ல இருக்கு. திஸ் இஸ் a க்ரூட் லைக் ஷேப். அண்ட் வாட்ரி அப்படிங்கிறது சம்வாட் டிஃப்ரெண்ட் இன் ஒரு நெட் லைக் ஸ்ட்ரக்சர் மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகுது. ஸோ பஞ்சுவேட்லயே நீங்க பாத்தீங்க அப்படின்னா சம் லைக் பஞ்சுவேஷன்ஸ் மாதிரி ஸோ இந்த மாதிரி இருக்கலாம், இல்ல வந்து somewhat வந்து ஒரு ஹோல்ஸ் மாதிரி அதுல நமக்கு இருக்கு, சின்ன சின்ன பிட்ஸா நமக்கு இருக்கு இல்லைங்களா? So the surface of the exine is either smooth or sculptured. It is various in patterns, rod like, groove like, watery, pungent. And exine sculpturing ஓட uses என்ன? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான 1 mark question.
ஓகேவா? இந்த எக்ஸைனால என்ன யூசஸ், எக்ஸைன்ல இருக்கக்கூடிய இந்த ஸ்கல்ப்சரிங், அதாவது டிஃபரெண்ட் ஷேப்ஸ் இருக்கு பாத்தீங்களா, சோ அதனால என்ன யூஸ் அப்படி நீங்க பாத்தீங்க அப்படின்னா, which is used to identify the plant identification, identify the plants or plant identification or classification. ஓகேவா? சோ பிளான்ட் டாக்ஸானமில இந்த கேரக்டரை வச்சு நம்ம பிளான்ட்டை வந்து என்ன பண்ணலாம், ஐடென்டிஃபிகேஷன் பண்ணலாம், அதே மாதிரி கிளாசிஃபை பண்ணலாம். சோ டாக்ஸானமிக்கு இட்ஸ் பிளேயிங் a very important role. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் பாருங்க, ஷேப் ஆஃப் த போலன் கிரைன்ஸ். ஓகேவா? மேல முதல்ல என்ன பார்த்தோம், இந்த போலன் கிரைன்ஸ்க்கு மேல இருக்கக்கூடிய அந்த எக்ஸைன் வந்து என்னென்ன பேட்டர்ன்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு நம்ம பார்த்தோம். சோ இப்போ என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஷேப் ஆஃப் த போலன் கிரைன்ஸ். இப்போ போலன் கிரைன்ஸ்ல குளோபோஸ் இன் ஷேப்ல இருக்கு. ஓகே, சோ திஸ் இஸ் எலிப்சாய்டு, எலாங்கேட்டடா இருக்கு இல்லைங்களா, எலிப்சாய்டு. சோ திஸ் இஸ் ஃபியூசிஃபார்ம். ஃபியூசிஃபார்ம் அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு வந்து ரேடிஷ் ஞாபகம் வரும் இல்லையா? சோ மிடில் போர்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் என்லார்ஜா இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த போத் எண்ட் வந்து எப்படி இருக்குன்னா கொஞ்சம் நேரோவா இருக்கும். சோ திஸ் இஸ் வந்து ஃபியூசிஃபார்ம். சோ லோப்டு அப்படின்னா அங்கங்க வந்து லோப் ஃபார்மேஷன், குழிகளாக. இப்போ எப்படி நம்ம சொல்றோம், டிஎஸ் ஆஃப் மெச்சூராந்தர் கன்சிஸ்ட் ஆஃப் 4 லோப்டு அப்படின்னு சொன்னோம் இல்லைங்களா? சோ அதே மாதிரி லோப்டு லைக் ஸ்ட்ரக்சர். சோ திஸ் இஸ் ஆங்குலார் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். we can see the so many and the side அதாவது நிறைய சைட்ஸ் வந்து நமக்கு இதுல தெரியும் இல்லைங்களா? சோ இதை வந்து ஆங்குலார் அப்படின்னு சொல்றோம். இது வந்து கிரசன்ட் பிறை இல்லையா, கிரசன்ட் ஷேப் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? சோ the shape of the pollen grains also vary from species to species. ஓகே, அப்படின்னா plants to plants வந்து வேரி ஆகும். அதனுடைய ஷேப்பும் நமக்கு எப்படி இருக்குன்னா வேரியா தான் இருக்குது இல்லையா? ஒரே மாதிரியான ஷேப்ஸ் எல்லா பிளான்ட்ஸ்லயுமே இருக்கிறது இல்ல. ஓகே, சோ இதுல ஒரு முக்கியமான 1 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஓகே, சோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியம்னா எல்லாமே முக்கியம் தான் சொல்றோம் இல்லைங்களா? சோ these are all 1 மார்க் கொஸ்டின் அப்படி எடுத்துக்கலாம். சோ இப்போ வந்து 10 மைக்ரான் அப்படிங்கிற, அதாவது 10 மைக்ரான் மைக்ரோமீட்டர் சைஸ் இருக்கக்கூடிய ஒரு போலன் கிரைன்ஸ் எந்த பிளான்ட்ல இருக்கு அப்படிங்கறத உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து கவர்மெண்ட் கொஸ்டின் பேப்பரையோ இல்ல ஏதாவது பிரைவேட் கொஸ்டின் பேப்பரோ ஸ்கூல்ல கொடுக்க கொஸ்டின் பேப்பர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த கொஸ்டின் இல்லாத கொஸ்டின் பேப்பரே இருக்காது இல்லையா? சோ என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, மயோசோட்டிஸ் அப்படிங்கிற பிளான்ட்ல இருக்கக்கூடிய இந்த போலன் கிரைன்ஸ் உடைய அளவு எவ்வளவு அப்படின்னா 10 மைக்ரோமீட்டர். ஓகேவா? 10 மைக்ரோமீட்டர். உடனே நம்ம எதை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, சோ இன்னொரு ஆன்சர் கொடுத்திருக்காங்களே, என்னது அப்படின்னா 200 மைக்ரோமீட்டர்ஸ். அப்போ எந்த பிளான்ட்டோட போலன் கிரைன்ஸ் 200 மைக்ரோமீட்டர்ஸ் இருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, குக்கர்பிட்டேசியே அண்ட் நிக்டாஞ்சினேசியே அப்படின்னு 2 ஃபேமிலியோட நேம கொடுத்துட்டாங்க. ஓகேவா? நம்ம அந்த 2 ஃபேமிலியோட நேம்ல தான் என்ன இருக்கு, இந்த இதுல இருக்கக்கூடிய இந்த ஃபேமிலியில இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீஷியஸ், நிக்டாஞ்சினேஸ்ல இருக்கக்கூடிய எல்லா ஸ்பீஷியஸ் உடைய போலன் கிரைன்ஸோட சைஸ் எவ்வளவு இருக்கு அப்படின்னா 200 மைக்ரோமீட்டர். ஓகே, அப்ப சோட்டிஸ் அப்படின்னு வருது இல்லையா, மயோ சோட்டிஸ். சோட்டினா ஹிந்தில என்ன சொல்றோம், ரொம்ப குட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப இதனுடைய மைக்ரோமீட்டர் வந்து 10 மைக்ரோமீட்டர். சோ இன்னொன்னு வந்து 200 மைக்ரோமீட்டர். ஓகே, we can easily keep it in our mind. ஓகே, சரி. சோ இப்போ நம்ம புக்ல என்னெல்லாம் கொடுத்திருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்கலாம். once again, the sculpturing pattern is used in the plant identification and வந்து என்னது classification. உங்க புக் இருந்துச்சுன்னா இந்த புக்ல this is important 1 mark அப்படின்னு போட்டுக்கோ. The shape of the pollen grains vary from species to species. It may be globus. உடனே இந்த பிக்சரை வந்து நமக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பிக்சரை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? எலிப்சாய்டு, உடனே இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஃபியூசிஃபார்ம், ஓகே, இது வந்து ரேடிஷ் மாதிரி நடுவுல பிராடா இருக்கும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து லோப்டு. லோப்டுன்னு சொன்னா டிஎஸ் ஆஃப் மெச்சூராந்தர் இருக்கு இல்லைங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்குலார், ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் வந்து கிரசன்ட் ஷேப். ஓகே, அப்ப இந்த பிக்சர்ஸ் எல்லாம் நீங்க வந்து மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு ரீட். நீங்க அந்த வேர்டை ரீட் பண்ணும்போது இந்த ஷேப் வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வந்துடும், இல்ல இந்த ஷேப்பை பார்த்தா அந்த வேர்டு வந்து நமக்கு ஞாபகத்துக்கு வந்துடும் இல்லைங்களா? ஓகே, நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட் போலாமா? So இங்க மறுபடியும் அதை சொல்றேன். So that is a myosotis, that is a 10 micrometer and 200 micrometers அப்படிங்கிறது என்னது, Cucurbitaceae and Nyctongeniaceae family. Okay, so what is the pollen kit and sporopollenin? Okay, where which is present? The pollen kit and sporopollenin எங்க இருக்கு அப்படின்னா, so the outer layer of the pollen. Outer layer of the pollen is the exine. இந்த எக்ஸைன்ல தான் இது இருக்கு இல்லைங்களா? pollen kit ஓட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, the pollen kit is contributed by tapetum and colored yellow or orange pigments நால அது ஆனது. அந்த yellow and orange pigments அப்படினாலே ஆட்டோமேட்டிக்கா நமக்கு என்ன ஞாபகம் வரும், carotenoids, xanthophyll அப்படிங்கிற பிக்மெண்ட்ஸ்லாம் நமக்கு ஞாபகம் வரும் இல்லைங்களா? அப்போ இது carotenoids or flavonoidsனால இது ஆனது. chiefly made up of carotenoids and flavonoids அப்படிங்கிற அந்த
காம்போசிஷனால இது உருவாக்கப்பட்டது. ஓகேவா? இட் இஸ் அன் ஆயிலி லேயர். நீங்க வந்து ஜஸ்ட் உங்க வீட்டுல ஒரு இது நம்ம ஹைபிஸ்கஸ் இருந்தா கூட பரவாயில்ல, அதை எடுத்து அந்த மேல இருக்கக்கூடிய எல்லோயிஷா இருக்கக்கூடிய அந்த போலன் கிரைன்ஸ் எடுத்து லைட்டா அப்படியே ஸ்கியூஸ் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா அப்படியே ஆயிலி நேச்சரா இருக்கும். அந்த ஆயிலி நேச்சரா இருக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னா போலன் கிட்டு தான் காரணம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் ஆன் ஆயிலி லேயர் ஃபார்மிங் எ திக் விஸ்கஸ் கோட்டிங் ஓவர் த போலன் சர்ஃபேஸ். ஓகே, போலன் சர்ஃபேஸ் மேல அப்படியே ஆயிலியா ஒரு லைட்டா ஒரு அவுட்டர் கோட்டிங் போட்ட மாதிரி இருக்கும். இட் அட்ராக்ட்ஸ் இன்செக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த ஆயிலியா இருக்கக்கூடிய இந்த கலர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா இன்செக்ட்ஸ் அட்ராக்ட் பண்ணுது. எதுக்காக அட்ராக்ட் பண்ணுது? ஃபார் தட் இன்செக்ட் பாலினேஷன். ஓகே, ஃபார் கிராஸ் பாலினேஷனுக்கு அது என்ன பண்ணும்? அட்ராக்ட் பண்ணும். ஓகேவா? ஸோ வந்து கிராஸ் பாலினேஷன் பண்ணதான் போறோம் அப்படின்னு இன்செக்ட் போகாது. இன்செக்ட் அந்த கலர்ல அட்ராக்ட் ஆகி அதுல இருக்கக்கூடிய அந்த எசன்ஸை சாப்பிட்றதுக்கோ அதுக்காக அது போகும். அப்படி அது வேற பிளான்ட்டுக்கு போகும்போது ஸோ நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்னு சொன்னா they have to receive the different pollen grains. Stigma is receiving the different pollen grains இல்லையா? ஸோ வேற அதாவது different pollen grains from the different plants. ஓகே, போலன் கிரைன்ஸ் வந்து அதே போலன் கிரைன்ஸா இருந்தா மட்டும்தான் அங்க ஜெர்மினேஷன் ஆகும். ஓகே, ஸோ த கோட்டிங் ஓவர் த போலன் சர்ஃபேஸ் இட் அட்ராக்ட்ஸ் த இன்செக்ட்ஸ் அண்ட் ப்ரொடெக்ட் த டேமேஜிங் ஃப்ரம் த யூவி ரேடியேஷன்ஸ். உங்களுக்கே தெரியும் இப்போ எப்படி குளோபல் வார்மிங்னால குளோபல் எஃபெக்ட்ஸ்னால யூவி ரேடியேஷன்ஸ் வந்து வருது. ஈவன் ஹியூமன் பீங்ல இருந்து ஆல் த அனிமல்ஸ் ஆர் சஃபரிங் இல்லையா? அப்போ பிளான்ட்ஸும் சஃபர் ஆகும் இல்லையா? அப்போ இந்த பிளான்ட் சஃபர் ஆகாம இருக்கணும் அப்படின்னா கடவுள் அதுக்கே என்ன வச்சிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு போலன் கிட் அப்படின்னு ஒரு மெட்டீரியல் வச்சிருக்காரு. தே ஹாவ் டு ப்ரொடெக்ட் த pollen from the UV radiations. அதுல இருந்து தன்னை பாதுகாத்துக்கிறது. Okay, could you understand? Shall we go to the next slide? Okay, நெக்ஸ்ட் வந்து ஸ்போரோபொலனின் சொல்றோம். இந்த ஸ்போரோபொலனினும் அவுட்டர்ல தான் இருக்கு. பட் ஸ்போரோபொலனின் வந்து போலன் கிட்ட விட அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆனது. ஓகேவா? போலன் கிட் வந்து இட்ஸ் லுக்கிங் வெரி பியூட்டிஃபுல், ஆயிலி இன் நேச்சர், தே ஹாவ் டு அட்ராக்ட் த இன்செக்ட் ஃபார் த பாலினேஷன்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். பட் வாட் அபவுட் இந்த ஸ்போரோபொலனின் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ த ஸ்போரோபொலனின் இஸ் எ காம்ப்ளெக்ஸ் ரெசிஸ்டன்ட் டு பயோபாலிமர் தட் ஃபார்ம்ஸ் த அவுட்டர் வால் ஆஃப் தட் இஸ் அவுட்டர் வால் ஆஃப் த போலன் கிரைன்ஸ் அப்படின்னாலே எக்ஸைன். ஓகே, அண்ட் ஈவன் த ஸ்போர்ஸ்ல கூட அது வந்து இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, this is a very very strong, that is resistant to so all the chemical composition. எந்த chemical composition அது மேல வந்து விழுந்தாலும் அது போலன் கிரைன்ஸை ரொம்ப ஸ்ட்ராங்கா ப்ரொடெக்ட் பண்ணும். ஆசிட்டா இருக்கட்டும், ஆல்கலியா இருக்கட்டும், ஸோ எனி கெமிக்கல் காம்போசிஷன் வந்து அது மேல விழுந்தா கூட அது ரெசிஸ்டண்டா இருக்கும். தட் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸ்போரோபொலனின் தான் ஆக்சுவலா வந்து போலன் வால்ல உள்ள இருக்கக்கூடிய எல்லா கண்டென்ட்டையும் ப்ரொடெக்ட் பண்றது இந்த ஸ்போரோபொலனின் தான். அதனாலதான் we can store the pollen grains in the long term. நம்ம அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது. அண்ட் லொகேஷன் ஆஃப் த ஸ்போரோபொலனின் அதாவது இந்த அவுட்டர் வால்னுடைய கொஞ்சம் அதனுடைய என்லார்ஜ் சைட்ஸை வந்து நான் காட்டியிருக்கிறோம். ஸோ இதெல்லாம் ஸ்போரோபொலனின். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஸ்போரோபொலனின் லேயர் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் ஹைலி ரெசிஸ்டன்ட் டு ஆல் த என்விரான்மெண்டல், அதாவது எந்த என்விரான்மெண்டல் இஷ்யூஸ் வந்தாலும் ஸோ தே கேன் ப்ரொடெக்ட் த இன்னர் கண்டென்ட் ஆஃப் the cells. Okay, and the pollen kit and the sporopollenin, this is when you must learn for that 2 more questions. And next we are going to see that நம்ம லாஸ்டா question discuss பண்ணிக்கலாம். Okay, next we are going to see the development of male gametophyte. Okay வா? இப்போ நேம் அப்படியே மாறுது பாருங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம்? மைக்ரோஸ்போர் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஒரு டாட் மாதிரி இருக்கு, ஒரு நியூக்ளியஸ் இருக்கு, அதை சுத்தி வந்து ஒரு போலன் வால் வந்து இருக்கு. தட் இஸ் நாட் வெல் டெவலப்டுன்னு சொல்லிட்டோம். பட் when it will change into the pollen grain, the pollen wall is well developed. அந்த போலன் வால்ல 2 லேயர் பார்த்துட்டோம் இல்லைங்களா? இப்போ அதுக்கு பேர் மாறிடுது. என்ன பேர் சொல்றோம்? மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்றோம். ஓகேவா? சோ எப்போ அந்த மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் மெச்சூர் ஆகி அதுல போலன் டியூப்லாம் ஃபார்ம் ஆகி அதுல வந்து நமக்கு மேல் கேமேட்ஸ் இந்த மாதிரி உள்ள இருக்கக்கூடிய வெஜிடேட்டிவ் செல் ஜெனரேட்டிவ் எல்லாம் ஃபார்ம் ஆனத உடனே அதை நம்ம என்ன சொல்றோம்? மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகேங்களா? சோ இப்போ அந்த மேல் கேமிட்டோஃபைட் வந்து நமக்கு எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்க, டெவலப்மெண்ட் ஆஃப் மேல் கேமிட்டோஃபைட் அப்படின்னு பார்க்கும்போது the first step என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சோ இது that is your structure of pollen grains இல்லைங்களா? எக்ஸைன் இருக்கு, என்டைன் இருக்கு, உள்ள நியூக்ளியஸ் இருக்கு. So what is the first cell of the male gametophyte அப்படின்னு ஒரு question இருக்கு. What is the first cell of the male gametophyte அப்படின்னா so microspore is the first cell of the male gametophyte. Microspore.
ஓகேவா? இப்போ அந்த மைக்ரோஸ்போருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் தான் இங்க ப்ளே பண்ண போகுது. ஓகேவா? the nucleus is undergoing, இந்த இருக்குலயே அந்த நியூக்ளியஸ் இது வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னா which is undergoes the division. அது என்ன டிவிஷன் நடக்க போகுது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா மைட்டோட்டிக் டிவிஷன். மைட்டோட்டிக் டிவிஷன். ஓகே. So, as a result of mitotic division நடந்தா உள்ள இருக்கக்கூடிய அந்த நியூக்ளியஸ் ரெண்டா டிவைட் ஆகுது. ஓகேவா? they have to give the two cells. so அதுல ஒரு செல் பாத்தீங்க அப்படின்னா so இங்க நம்ம பார்க்கலாம் உள்ள என்னெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா vacuoles இருக்கு, நியூக்ளியஸ் இருக்கு, cytoplasm, protoplasm are present inside. okay, so that gives rise to the one larger part of the cell and another one is a smaller part of the cells. the larger part of the cell க்கு என்ன பேரு அப்படின்னா vegetative cell அப்படின்னு பேரு. இந்த வெஜிடேட்டிவ் செல்லுக்குள்ள தான் எல்லா ஃபுட் மெட்டீரியல்ஸும் அபண்டன்ட்டா இருக்கு, நிறைய பிரசன்டா இருக்கு. அது வெஜிடேட்டிவ் செல் அப்படின்னு சொல்றோம். அண்ட் ஜெனரேட்டிவ் செல் அப்படிங்கிறது the small portion of the cell வந்து என்ன சொல்றோம் ஜெனரேட்டிவ் செல்ஸ். ஓகே, அப்ப அன்ஈக்குவல் டிவிஷனா வந்து கொடுத்திருக்கு இல்லையா? சோ ஒன்னு வந்து பெருசா இருக்கு, ஒன்னு வந்து சின்னதா இருக்கு. இந்த பெரிய செல்லுக்கு என்ன பேரு அப்படின்னா வெஜிடேட்டிவ் செல், இந்த ஸ்மாலர் செல்லுக்கு என்ன பேரு அப்படின்னா that is called by generative cell அப்படின்னு நம்ம சொல்றோம். ஓகே, இப்போ இந்த வெஜிடேட்டிவ் செல் அப்படியே இருக்குது. ஜெனரேட்டிவ் செல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா சோ டிவைடிங் த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ், இந்த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டா டிவைட் ஆகி ஓகேவா, சோ which gives rise to two male gametes. ரெண்டா டிவைட் ஆகி என்ன கொடுக்கு அப்படின்னா ரெண்டு மேல் கேமெட்ஸை கொடுக்குது. ஓகேவா, two male gametes. இந்த வெஜிடேட்டிவ் செல்ஸ் என்ன நடக்கும் அப்படின்னா they have to form a tube nucleus. இங்க வந்து tube nucleus வந்து இருக்கும். okay, so when that pollen tube is entering into the embryo sac, the tube nucleus will be disappear. ஓகேவா, இப்போ இந்த ரெண்டு மேல் கேமெட்ஸ் வந்து இங்க ஃபார்ம் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இது எங்க போகும் அப்படின்னா that is enter into the fertilization processக்கு நம்ம எடுத்துட்டு போறோம். ஓகே, so in our notes, the microspore is the first cell of the male gametophyte. So already I said this is very important. Everything is important. This is the one mark. Okay, one mark nu solliralam. The microspore is the first cell of the male gametophyte and this is a haploid. Okay, already we studied 4 haploid microspores are formed from the microspore mother cell appdi nama padichirukom. adanaல அது haploid நமக்கு தெரியும். The development of the male gametophyte takes place while they still in the microsporangium. okay va, அப்ப microsporangium na so நம்ம வந்து already வந்து ஒரு லோபடு வச்சு நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் படிச்சோம் இல்லைங்களா, என்னது டிஎஸ் ஆஃப் மெச்சூர் ஆந்தர். இதை தான் நம்ம மைக்ரோஸ்பொரான்சியம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ மைக்ரோஸ்பொரான்சியத்துக்குள்ளேயே அது டெவலப் ஆக ஆரம்பிச்சிருது. ஓகே, த நியூக்ளியஸ் ஆஃப் த மைக்ரோஸ்போர் டிவைட்ஸ் மைட்டோட்டிக்கலி, தட் இஸ் அ மைட்டோட்டிக் டிவிஷன்ஸ் டு ஃபார்ம் வெஜிடேட்டிவ் செல் அண்ட் ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் அது கொடுக்குது. ஓகேவா, ஸோ எ வால் லைட் அரவுண்ட் த ஜெனரேட்டிவ் நியூக்ளியஸ் அண்ட் ரிசல்ட்டிங் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் 2 unequal cells. ஓகேவா, என்ன ஆகுது அப்படின்னா இந்த டிவிஷன்னால ஒரு பெரிய போர்ஷன், அதாவது ஒரு செல் ரெண்டா உடையுது. அப்ப அதுல ஒரு பார்ட் பெருசா இருக்கு, ஒரு பார்ட் சின்னதா இருக்கு இல்லையா. இந்த பெரிய பார்ட்டுக்கு என்ன பேரு அப்படின்னா that is called by vegetative cell and small part is called by that is a generative cell அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா. a large irregular nucleus bearing with abundant food reserve மெட்டீரியல், அபண்டன்ட் ஃபுட் ரிசர்வ், அதாவது ஃபுட் ரிசர்வ் மெட்டீரியல் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா எதுல ஃபுட்டு வந்து ஸ்டோர் ஆயிருக்கு, அபண்டன்டானா அதிகமா ஸ்டோர் ஆயிருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வெஜிடேட்டிவ் செல்ல தான் ஸ்டோர் ஆயிருக்கு. ஓகேவா, so that is a vegetative cell and small generative cells are present. The generally at this 2-celled stage the pollens are liberated from the anther. ஓகே, இப்போ நம்ம சொன்னோம் இல்லைங்களா இந்த செல் வந்து டிவைட் ஆகுது, நியூக்ளியஸ் டிவைட் ஆகி நமக்கு 2 டைப் ஆஃப் செல்ஸ் வந்துச்சு அப்படின்னு சொல்றோம்ல. இதெல்லாம் எப்ப நடக்கும் அப்படின்னா சோ இது வந்து இதனுடைய இந்த மைக்ரோஸ்பொரான்ஜியாக்குள்ள இருக்கும் போதே இதெல்லாம் நடக்கும். ஓகேவா, இந்த 2 டிவிஷன் நடந்ததுக்கு அப்புறம் தான் இங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்டோமியம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல என்ன இருக்கும் நமக்கு ஸ்டோமியம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயர் இருந்தது இல்லையா. சோ அந்த ஸ்டோமியம் வழியா இது வெளியேறும். அப்போ 2-celled ஸ்டேஜ்ல தான் இந்த போலன் கிரைன்ஸ் வந்து லிபரேட்டட் ஆகுது. ஓகேவா, தட் இஸ் லிபரேட்டட் இன் 2-celled ஸ்டேஜ். ஓகே, in some plants the generative cell again undergoes a division to form a 2 male gametes. okay, திரும்ப என்ன பண்ணுது அப்படின்னா in சில பிளான்ட்ஸ்ல மட்டும் எஸ்பெஷலி வந்து ஆஞ்சியோஸ்பர்ம்ல 2-celled ஸ்டேஜ்ல தான் வெளிய வரும். பட் வந்து சில பிளான்ட்ஸ்ல again generative cells என்ன ஆகும் அப்படின்னா டிவைட் ஆகி 2 male gamete இது கொடுக்குது இல்லைங்களா. so the pollen liberated at 2-celled stage in 60%, this is that one mark. ஓகேவா, 60% of the angiosperm pollen is liberated at 2-celled stage. This is repeatedly asked question.
Okay, so further the growth of the male gametophyte occurs only if the pollen is reaches the right stigma. இந்த 2-celled ஸ்டேஜ்க்கு அப்புறம் வரக்கூடிய எல்லா டெவலப்மெண்ட்டுமே இப்போ இந்த போலன் கிரைன்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய ரைட் ஸ்டிக்மாவை போய் அது ரீச் ஆகணும். அப்படி ரீச் ஆகல அப்படின்னா கண்டிப்பா அது வந்து என்ன ஆகாது, ஜெர்மினேஷன் ஆகாது. ஓகேவா, இப்போ இதான் போலன் கிரைன்ஸ் அப்படின்னா this is the stigma style and என்னது that is a ovary is there இல்லையா. அப்ப இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இது என்ன ஆகணும் அப்படின்னா அடுத்த ப்ராசஸ்க்கு போகணும். அடுத்த ப்ராசஸ் என்னது, தட் இஸ் அண்டர்கோயிங் த ஜெர்மினேஷன். ஓகேவா, ஜெர்மினேஷன் ஆகும். அதாவது ஸ்டிக்மா மேல வந்து உட்கார்ந்த உடனே தட் இஸ் அண்டர்கோயிங் த ஜெர்மினேஷன் டு ஃபார்ம் அ போலன் டியூப். ஓகேவா, சோ இந்த போலன் டியூப்ல தான் இது என்ன பண்ணும் அப்படின்னா அந்த ஜெனரேட்டிவ் செல்லு டிவைட் ஆகி 2 மேல் கேமெட்ஸ் கொடுக்கும். ஓகேவா, சோ ஜெனரேட்டிவ் செல்ஸ் வந்து 2 மேல் கேமெட்ஸ் எப்போ கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா when which is undergoing the germination. அதாவது ஸ்டிக்மா மேல வந்து உட்கார்ந்து அதுல போலன் டியூப் ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் தான் 2 மேல் கேமெட்ஸ் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, that is keep it in your mind. Okay, so the pollen on reaching the stigma absorb the moistures and swells. ஓகேவா, இந்த ஸ்டிக்மா மேல வந்து உட்கார்ந்த உடனே ஸ்டிக்மால இருக்கக்கூடிய அந்த மாய்ஸ்சரை அது அப்சார்ப் பண்ணும். அப்சார்ப் பண்ணி ஜெர்மினேஷன் அப்படின்னாலே ஒரு சீடு எப்படி ஜெர்மினேஷன் ஆகும், அந்த சீடு வந்து நல்லா வாட்டர்ல அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் மைக்ரோபைல் வழியா வாட்டர் உள்ள போகும் இல்லைங்களா. அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் அதுல ஜெர்மினேஷன் நடக்கும். அப்ப இங்க இருக்கக்கூடிய மாய்ஸ்சர் இது அப்சார்ப் பண்ணதுக்கு அப்புறம் தான் ஜெர்மினேஷன் நடந்து இதுல ஒரு போலன் டியூப் நமக்கு ஃபார்ம் ஆகுது. The intine grows as pollen tube through the germ pore. Okay, already I said இந்த germ pore இல்ல அப்படின்னா அதால அந்த கேட்டை விட்டு வெளியில வர முடியாது. இப்போ நமக்கு வந்து ஒரு கேட் அப்படின்னா அங்க ஒரு கதவு இருக்கும் இல்லைங்களா, ஒரு காம்பவுண்ட் வால்னா ஒரு இடத்துல ஒரு கேட் இருக்கும். அதே மாதிரி இங்க எக்ஸைனுக்கு ஒரு சில இடங்கள்ல ஒரு தின்னான ஒரு ரீஜியன் இருக்கு. அந்த ரீஜியன் தான் நம்ம என்னன்னு சொல்றோம் அப்படின்னா germ pore அப்படின்னு நம்ம சொல்றோம். சோ அது வழியா தான் pollen tube வந்து ஃபார்ம் ஆகுது. In case the pollen is liberated at 2-celled stage, the generative cell divided in the pollen into 2 male cells. ஓகேவா, இந்த ஜெனரேட்டிவ் செல்லும் வெஜிடேட்டிவ் செல்லும் ஃபார்ம் ஆச்சுன்னா அதுக்கு பேரு 2-celled ஸ்டேஜ். இந்த ஜெனரேட்டிவ் செல்லு திரும்பியும் டிவிஷன் ஆகி 2 மேல் கேமெட்ஸ் கொடுத்துச்சுன்னா அதுக்கு பேரு தான் வந்து என்னது, தட் இஸ் a 3-celled ஸ்டேஜ் அப்படின்னு சொல்றோம். into the pollen into the 2 male cells. So after reaching the stigma or in the pollen tube before reaching the embryo sac. இது நல்லா நீங்க கவனிக்கணும். ஓகேவா, அதாவது after reaching the stigma மேல வந்து உட்கார்ந்துருது. ஓகே, before reaching the embryo sac. இங்க தான் இருக்கு embryo sac. embryo sac எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கும் embryo sac. ஓகேவா, அப்போ இங்க வந்து உட்கார்ந்ததுல இருந்து இங்க ரீச் பண்றதுக்குள்ள இந்த டிஸ்டன்ஸ், ஓகேவா, இந்த டிஸ்டன்ஸ்க்குள்ள இது 2 மேல் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணிடணும் இல்லையா. அப்படி 2 மேல் கேமெட்ஸ் ப்ரொடியூஸ் ஆனாதான் இது உள்ள வந்து இங்க இருக்கக்கூடிய எம்ப்ரியோ சாக்ல இருக்கக்கூடிய எக்கை வந்து அது ஃபெர்டிலைஸ் பண்ணும். ஓகே, could you understand? Okay, so already I said we have to see the some question. Only ஒரு 10 questions தான் நான் கொடுத்திருக்கேன். அந்த 10 questions நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, so first question என்ன, ஓகேவா சொல்லலாமா? மைக்ரோஸ்போர்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் த டேஷ் ஆஃப் த ஆந்தர். ஸோ மைக்ரோஸ்போர்ஸ் எங்க ப்ரொடியூஸ் ஆகுது ஆந்தர்ல அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ இல்ல எப்படி ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னா ஸ்போரோஜினஸ் டிஷ்யூல இருந்து தான் ப்ரொடியூஸ் ஆகுது நமக்கு தெரியும். த ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ இஸ் அண்டர்கோயிங் த மைட்டோட்டிக் டிவிஷன் டு ஃபார்ம். மைட்டோட்டிக் டிவிஷன் நடந்து என்ன கொடுக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா எம்எம்சியை கொடுக்கும் இல்லையா, which is produced to MMC. ஓகே, எம்எம்சி என்ன பண்ணும், ரிடக்ஷன் டிவிஷன் நடந்து மைக்ரோஸ்போரை கொடுக்கும். ஓகே, சரி, அப்போ கரெக்ட் ஆன்சர் என்னது, ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. So microspore mother cells are dash in nature. Microspore mother cells are that is வந்து diploid in nature. என்ன நேச்சர், diploid in nature. But microspores are haploid in nature. ஓகேங்களா? And next question. Microspores mother cells undergoes dash to produce the microspores. எப்படி வரும், reduction in divisions. What is the reduction in division? That is a meiosis. ஓகேவா, meiosis நடந்தாதான் அதுல என்ன உருவாகும் அப்படின்னா மைக்ரோஸ்போர் ஃபார்ம் ஆகும். The 4 microspores are formed after meiosis are called as a. ஓகேவா, இந்த 4 microspores வந்து meiosis-னால மைக்ரோஸ்போர் மதர் செல்ல இருந்து ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் அதற்கு என்ன பேர் அப்படின்னா மைக்ரோஸ்போர்ஸ் tetrad in condition. That is a tetrad because 4 haploid microspores are formed. So அதனால அதுக்கு என்ன பேரு, tetrad in name. ஓகேங்களா?
So a microspore is a dash in nature. That's already we studied. That is a haploid in nature. The microspores are developed into the male gametophyte. இந்த கொஸ்டின் நமக்கு ஈஸியா இருக்கு, ரிப்பீட்டடா இருக்கிறதுனால டக்கு நான் போயிட்டேன் இல்லைங்களா. ஸோ மைக்ரோஸ்போர்ஸ் அப்படிங்கிறது ஹாப்ளாய்டு இன் நேச்சர், மைக்ரோஸ்போர் மதர் செல் அப்படிங்கிறது டிப்ளாய்டு இன் நேச்சர். ஓகே, the microspores develops into the என்னது எதான் மாறும் மைக்ரோஸ்போர் இப்பதான் படிச்சோம் இல்லைங்களா, மேல் gametophyte மாறுது. The first mitotic divisions of a microspore produces first mitotic division நடந்து என்ன உருவாக்குச்சு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா, வெஜிடேட்டிவ் செல்லையும் ஜெனரேட்டிவ் செல்ஸையும் உருவாக்குச்சு. So vegetative cell அப்படிங்கிறது larger, okay, this is larger than generative cells. இது larger part. The vegetative cell is also called as the tube cell. அதனால தான் இந்த டியூப் நியூக்ளியஸ் ஃபார்ம் ஆச்சுன்னு நான் சொன்னேன் இல்லைங்களா. So vegetative cellsக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா டியூப் செல்னு அதுக்கு பேர். Okay. So that's now last two questions are there. The generative cells eventually divided to form. எப்பவுமே அது என்ன கொடுக்கும் அப்படின்னா generative cell divide ஆகி ரெண்டு மேல் gametes கொடுக்கும். That is we studied in 10th standard இல்லையா. ஒரு மேல் gamete வந்து எதை ஃபியூஸ் பண்ணும் அப்படின்னா எக்கை ஃபியூஸ் பண்ணும். இன்னொரு மேல் gamete வந்து எதை ஃபியூஸ் பண்ணும், that is secondary nucleus ஃபியூஸ் பண்ணி endosperm ஃபார்ம் பண்ணும். ஓகேங்களா. சரி, the last question. The mature pollen grains is generally released from the anther at that. ஒரு மெச்சூரான pollen grains எப்போ ரிலீஸ் ஆகும், ஓகேவா. மெச்சூர் pollen grains எப்போ ரிலீஸ் ஆகும், ரெண்டு செல் வந்து டூ செல்டு ஸ்டேஜ்ல ரிலீஸ் ஆகும். அப்ப டூ செல்டு ஸ்டேஜ்னா எது, ஒன்னு வெஜிடேட்டிவ் செல், ஒன்னு ஜெனரேட்டிவ் செல். ஓகே, so what is the answer? Two celled stage is the correct answer. Okay. Okay, children, I hope you could understand and enjoy this class. So thank you very much for watching this class, and you have to learn again and again. என்னெல்லாம் நம்ம சொல்லி கொடுத்தோமோ அதை ஒரு டைம் நீங்க ரீகால் பண்ணணும், ஓகேவா. ஸோ ரீகால் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு அது ஞாபகத்துக்கு இருக்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.